Hello everyone. In the video we're going to see how to sculpt a African baby elephant. In the armature pathina it's a pre-built. How to build an armature vandu I have posted in last video. You can check that out. I'm using a PicArt app. This Play Store available irukku. It's a free app. In the app use பண்ணி ஒரு picture existing armature எடுத்து அந்த யூஸ் பண்ணுற சைட் ப்ரொஃபைலோட வச்சு பார்க்குற வகையில் உங்களுக்கு அது ப்ரொபோஷ்னலாக இருக்கா, நம்ம பில்ட் பண்ண ஆர்மேச்சர் எந்த அளவு இருக்குது, அதில் ஏதாவது குறைகள் இருக்கான்றது இது வச்சு பார்க்கலாம். ஒபிசிட்டி கம்மி பண்ணி பார்க்குறதுல யூ கேன் சி. ஸோ ஆர்மேச்சர் பில்ட் பண்ணதுக்கு மேலே வி கோன் ஆட் த ஃபர்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணுறதுக்கு ஐ எம் யூஸிங் சில்வர் ஃபாயில். ஸோ ஒரு லேயரையும் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு யூ கேன் ஆட் டேப் ஆன் இட் ஸோ இட் டசன்ட் மூவ் அ லாட். I'm going to use epoxy clay for this sculpture making. ஓரளவுக்கு நீங்கள் இந்த சில்வர் ஃபாயிலில் ஓரளவு மாஸ் ஆட் பண்ண பிறகு you can start applying clay on it. clay வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி you can wear a glove. It will be good for your hands. When you're sculpting you should be sculpting very skinny. Elephant வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கல்ப்சர் பண்ணாலும் சரி ஸ்கல்ப் பண்ணும்போது you should be sculpting very skinny. லைக் ஸ்கினி இன் அ மீன் இப்போ நீங்கள் ஆட் பண்ண ஆர்மேச்சருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லேயர் மாஸ் மட்டும் கவர் பண்ணுற அளவுக்கு ரஃபாக நீங்கள் க்ளே அப்ளை பண்ணால் போதுமானது. ஏன்னா வந்து செகண்ட் லேயர் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனுக்காக வந்து அந்த ப்ரொபோர்ஷன் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வர முடிஞ்சாலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். இப்போ கண்டினியூஸாக ஐம் அப்ளைங் கிளே ஆன் ஜஸ்ட் டு கவர் த சில்வர் ஃபாயில் இடம் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆன இடம் எல்லாமே வச்சு டு ஜஸ்ட் கவர் தட் ஏரியா. ஐ எம் நாட் ஃபோக்கஸிங் ஆன் ஹவு இட்ஸ் த மாஸ், த செகண்டரி மாஸ். ஸோ பண்ண ஏரியாவில் ஜஸ்ட் லிட்டில் பிட் ஸ்மூதன் இட் அவுட். ஸ்மூதன் பண்ணுறதுக்கு யூ கேன் ஆட் வாட்டர், லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் இன் த டூல் and it will help. ஸோ இப்போ இதுவரையும் பண்ண எந்த அளவு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டு அகெயின் ஐம் டேக்கிங் எ பிக்சர் இன் த PicArt ஆப். அந்த ஃபோட்டோவை மறுபடியும் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அந்த சைடு இமேஜோடு வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஏரியாவில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் மாஸ் ஆட் பண்ணால் ப்ரொபோஷ்னலி கரெக்டாக இருக்கும்ன்றதை பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் லேயர் காஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லேயர் ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் அந்த ஃப்ரண்ட் காலில் கொஞ்சம் அந்த இடத்துல மிஸ்ஸிங் மாஸ் அந்த இடத்துல. ஸோ வி அப்ளைங் மாஸ் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட். ஸோ செகண்டரியாக வந்து அந்த ஹைண்ட் லெக்கில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வி மிஸ்ஸிங் த clay. ஸோ கொஞ்சமாக ஐ எம் ஆடிங் clay. ஐ எம் நாட் ஆடிங் clay too much because if I add clay too much it will be very குயிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மாஸ் ஆட் ஆகிடும். எபாக்சி clay அப்படின்றதுனால சீக்கிரமாக காஞ்சிரும். அதனால வந்து உங்களால் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2D இமேஜ் கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக அந்த இமேஜில் எந்த அளவுக்கு எனக்கு அந்த பிகார்ட்டில் வந்து கொடுத்த அந்த ஸ்பேஸ் மட்டும்தான் நான் ஃபில்லப் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஃபிட்டிங் இன் ரைட் இன். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபெண்ட் வந்து நிற்கலை. ஸோ வி கோன் ஆட் அ பேஸ் ஃபார் தட். ஒரு பீஸ் ஆஃப் சங்க் ஆஃப் கிளே நீங்கள் எடுத்து அந்த இதில் வந்து நீங்கள் நிற்க வச்சிடலாம். இட் வில் ஹெல்ப் யூ டு ஸ்டெபிளைஸ் த ஸ்கல்ப்சர். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஸ்கல்ப்சராக இருக்கிற வகையில் வந்து யூ டோன்ட் நீட், பட் இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதால பேலன்ஸ்க்காக வி ஆடிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஆடிங் த ஐ சாக்கெட் ஆட் பண்ணும்போது வி யூஸிங் அ லிட்டில் பிட் பால். ஆக்சுவலி ஒரு சின்ன மணி மாதிரி பேர்ல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். போத் த சைட் ஷுட் பி ஈவன். மெஷரிங் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஐ எம் யூஸிங் அ டிவைடர் டு மெஷர் த ஹெட்டோட ப்ரொபோர்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நவ் ஐ எம் அப்ளைங் கிளே ஆன் தட் பார்ட். இது கரெக்டாக இருக்குது. இந்த பட்சத்தில் வந்து இப்போ நம்ம செகண்டரி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 2D இமேஜ் மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ப்ரப்போர்ஷன்ஸை மட்டும் ஃபில் பண்ணிங்க. இப்போது அதோட அடுத்த லேயரான கொஞ்சம் மசில், அதோட மாஸ் எல்லாமே வந்து இப்போ ஆட் பண்ண போகிறீங்க. ஏன் நம்ம லேயராக ஆட் பண்ணுறோம், ஏன் கண்டினியூஸாக ஆட் பண்ணுது அப்படின்னா லேயராக ஆட் பண்ணும்போது தான் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் த ஆடிங் அப் த கர்வ்ஸ் அண்ட் தென் பிட்ஸ் வேர் இட்ஸ் நாட் மிஸ்ஸிங். ஸோ போர்ட்ரேட் அதாவது ஃபேஸ் ஸ்கல்ப் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து ஐ ஆட் வெரி வெரி டைனி பீஸ் ஆஃப் கிளே. டோன்ட் ஆட் லைக் டூ மெனி சங்க்ஸ். அகெயின் ஹியர் ஐ கேன் கிவ் யூ ஸ்மால் டிப். என்ன பார்த்தீங்கன்னா
when you're sculpting, do a little bit of research on the sculptures. This is an African baby elephant. இதே வந்து இந்தியன் பேபி எலிஃபெண்ட்டாக இருந்தால் அதோட ப்ரொப்போர்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய இமேஜஸ், நீங்கள் கொண்டு வர இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கா, என்ன ஏஜ், என்ன சைஸ் இருக்க போகுது, இது எல்லாமே நீங்கள் ரிசர்ச் பண்ணி உட்காரும்போது ஸ்கல்ப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் இமேஜஸ் நான் யூஸ் பண்ணுறது மெயினாக பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் கூகுள் நார்மலாக யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி இதில் தான் வந்து எடுத்துகிட்டு வரேன் இமேஜஸ்லாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோ நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி 3ம் முன்னாடி 4ம் இருக்கும். இதே இந்தியனாக இருந்தால் முன்னாடி 5ம் பின்னாடி 4ம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைனி டீட்டெயில்ஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா யுவர் கல்ச்சர் வில் பி ஆல்மோஸ்ட் அ ரியலிஸ்டிக் லுக் இட் வில் கிவ் யூ. ஸோ இப்போ வந்து the last final mask I'm adding, like meaning that I'm fattening the elephant. வயிறெல்லாம் நல்லா பெருசாக அந்த எண்ணெய் அந்த அளவுக்கு என்ன அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கான மாஸ் ஆட் பண்ணுற டைம் இது. இதுக்கப்புறமா வந்து ஒன்லி டீட்டெயில் கம்ஸ் அபார்ட். ஸோ இது தேர்ட் லேயர். ஸோ ஐம் ஆடிங் த இயர் வந்து சைட் பை சைட் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. அதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போச்சு. பட் இயரும் அதே மாதிரி தான். I used a Picard app how to see the proportion, அந்த proportion பார்த்து and then I just added the year. So உட்காரல, so I'm adding little bit of clay and then sticking it. So epoxy it's very strong clay, so it actually is very good adhesive. நல்லாவே ஒட்டும், எல்லாமே வந்து நல்லா ஸ்டிக் பண்ணும் எல்லாத்தையும். இட் ஸ்டிக்ஸ் டுகெதர் ஆக்சுவலி வெரி வெல். பட் ஒரே ட்ராபேக் என்னென்னா இட் ட்ரைஸ் வெரி குயிக்லி, இட் டசன்ட் கிவ் யூ டைம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி ப்ரிசைஸ் வென் யூ ஒர்க்கிங் ஆன் திஸ் கிளே. ஸோ இப்போது டைனி டீட்டெயில்ஸ் ஐம் ஆடிங். ஸோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த இமேஜ் எது எடுத்தீங்களோ அந்த இமேஜ் இல்லாமல் மற்ற இமேஜஸும் யூ கேன் யூஸ் இட். பட் இந்த இமேஜஸ்லேருந்தே வந்து நான் வந்து இருக்கக்கூடிய அந்த லைன்ஸை வந்து ஐம் அப்சர்விங் அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் லிட்டரலி ட்ராயிங் த லைன்ஸ் வேறெவர் டைரக்ஷன் த லைன்ஸ் ஆர் மூவிங். ஸோ இந்த டீட்டெயில் முடிஞ்சவொடனே ஐம் ஆடிங் த அதர் இயர் ஆஸ் வெல். இது கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதால யூ கேன் சி ஐ எம் பிளேயிங் வித் இட். ஸோ இட் லுக்ஸ் ஆல்மோஸ்ட் நைஸ். ஸோ அதர் சைடு ஆஸ் வெல் ஐ ஆட் த மாஸ். இப்போ வந்து ஐம் புட்டிங் த டீட்டெயில்ஸ் ஆன். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து அதே தான், சேம். இட்ஸ் கோயிங் டு பி same as a mirror image on the other side. So finally on the foot and then the trunk is the last part that I didn't sculpt. So I'm adding that. And then this is the eyelid and the purvam ellame vandu kadasiya da I added usually. This is the last final detail. And the skin ku mela vandu இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்சர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கிள்ஸு எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்களோட எலிஃபெண்ட் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஐ சாக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு எலிஃபெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ சைட் ப்ரொஃபைல் ஐ. எலிஃபெண்ட்க்கு வந்து கண் வந்து சைடில் இருக்குது, இட்ஸ் நாட் இன் த ஃப்ரண்ட். பட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் இட் ஷுட் லிட்டில் பிட் லுக் லைக் அ செமி சர்க்கிள். இட் ஷுட் நாட் சப்மர்ஜ் வித் த front இது. Trunk அதே மாதிரி when you drawing the lines, it's not a straight line, it's a curve line, you can see. And then அந்த line முன்னாடி இருந்து பின்னாடி வரை it runs through, முன்னாடி இருந்து பின்னாடி வரை it continues, it does not stop in one part. So அதை நோட் பண்ணிக்கோங்க. So the trunk will be very small. So அதையும் வந்து எண்டில் வந்து கொஞ்சம் மாஸ் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி சின்னதாக அந்த ட்ரங்க்குக்கான டீட்டெயிலும் சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ட்ரங்க்குக்கான டீட்டெயில் ஒரே ஒரு கோடு மட்டும்தான். ஆக்சுவலாக இட்ஸ் வெரி சிம்பிள், it's not much details actually. Yeah, so here I'm adding the little bit detail on the trunk. Then I'm adding a little bit clay on the tail section to finish it, and then little bit I'm adding in the mouth area to give the final touch actually. So head part I'm going to be sculpting little bit by adding clay. ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மாஸ் வந்து ஆட் பண்ணாததால் லைக் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். So I'm adding little bit clay on that part. And then finally details and the lines எல்லாமே I'm drawing it. So here I'm trying to like add another detail, a tip actually. It's an epoxy clay, அதனால வந்து it dries very quickly. It maximum give you ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் தான் it gives you. So அதுக்குள்ள you have to finish and add details at the same point. So side by side you have to add the details, otherwise you don't have a choice. So usually I just paint the eyes to just make the elephant look a little bit alive.
என்டையராக பெயிண்ட் பண்ணல. ஸோ பெயிண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் போஸ்ட் இன் another வீடியோ. Otherwise it will become very big actually. So thanks for watching. I hope you really enjoyed it. I'll see you on the next video. Thank you.